வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுக்கள். விதத்தை தொடர்ந்து வாசிங்க, பொருள் புரிந்து வாசிங்க. அது உண்மையிலே நம்ம வாழ்க்கைக்கு உதவும். இன்றைக்கு நாம் இணைச்சட்ட நூலுக்கு முன்னரே பார்க்க போகின்றோம். யூதர்களால் திருச்சட்டம் அல்லது எபிரேயத்தில் தோரா என்று அழைக்கப்படுகின்ற முதல் 5 நூல்கள் 5 தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றது. அதில் 5வது நூலை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம், இணைச்சட்ட நூல். இந்த 5 தொகுப்பு வெறும் சட்ட தொகுப்பு மட்டுமல்ல, இறைவன் தமது பேரன்பால் மக்களை தேர்ந்தெடுத்த வரலாறு 5 வெறும் தோரா அல்லது திருச்சட்டம் என்றால் வெறும் சட்ட தொகுப்பு மட்டும் கிடையாது. அதில் வரலாறு பிணைந்து இருக்குது. என்ன வரலாறுனா, இறைவன் தன் பேரன்பால் உலகை மீட்பதற்காக, அதில் மீட்பரை உருவாக்குவதற்காக, வளர்த்தெடுப்பதற்காக ஒரு இனத்தை உருவாக்குகிறார். அந்த இனத்தை அவரது பேரன்பால் அழைத்து தேர்ந்தெடுத்து உலகிலே வளரச் செய்கின்றார். அதுதான் 5 தொகுப்பு, வரலாற்றோடு பிணைந்த தொகுப்பு. அந்த 5 இன்றைக்கு இறுதி நூலை பார்க்க போகிறோம். இறைவனுக்கு உகந்தராக வாழ்வதே அவர் விரும்புவது என்பதை இணைச்சட்ட நூல் வலியுறுத்துகின்றது. உங்களுக்கு வரலாறு இருக்குது, சட்டம் இருக்குது, ஆனால் இறுதியில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுக்கு உகந்தவராய் வாழுங்கள் என்பதை இந்த இணைச்சட்ட நூல் விளக்குகின்றது. இறை அன்பு செயல்கள் அருமையாக விளக்கப்படுகின்றன. நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தியில் 13வது பிரிவு முதல் 17வது பிரிவு வரை வாசிக்கிறோம். கடவுளுடைய அன்பு அதில் வெளிப்படுகின்றது. அன்பு கட்டளையோடு காலடிகளை கழுவுவதோடு, அதுக்கு பிறகு கிறிஸ்து தன்னை பற்றிய விளக்கம் கொடுப்பதோடு, கடவுள் தந்தையிடம் மன்றாடுவதோடு தன் அன்பை கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அதே போல் இணைச்சட்ட நூலும் மோசையால் கடவுள் தம் அன்பை மக்களுக்கு காட்டினார் என்று விளக்கப்படுகின்றதை இணைச்சட்ட நூல் நமக்கு சொல்லுகின்றது. தொடக்க நூல் இஸ்ராயலின் தொடக்கம், ஒரு இனத்தின், ஒரு குலத்தின் தொடக்கத்தை பற்றி பேசுகின்றது, பார்த்துருக்கோம். விடுதலை பயண நூல் இஸ்ராயல் பலர் சேர்ந்து அடிமையிலானவர்கள் விடுதலையாகி வந்து ஒரு இனமாக, தேசிய இனமாக, ஒரு நாட்டு இனமாக உருவாக்கப்படுகிறார் என்பதை விடுதலை பயண நூலில் பார்த்தோம். லேவியர் நூல் இந்த இஸ்ராயல் மக்கள் புனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அதற்கான சட்டங்கள், ஒழுங்குகள் தரப்பட்டதை பார்த்தோம். எண்ணிக்கை நூலில் ஆட்சி அமைப்புள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்ற செய்தி எண்ணிக்கை நூலில் நம்ம பார்த்தோம். இப்பொழுது இணைச்சட்ட நூல் இஸ்ராயல் மக்களிடையே இருக்க வேண்டிய அன்பின் பிணைப்பை பற்றி பேசுகின்றது. அன்பின் பிணைப்போடு இஸ்ராயல் மக்கள் வாழ வேண்டும், குழு உணர்வோடு வாழ வேண்டும். இஸ்ராயல் இனத்தவர் என்பது முக்கியம், ஒரு இஸ்ராயலன் என்பது முக்கியம். கடவுளை பொறுத்தவரை ரெண்டுமே முக்கியம்தான். எனவே இந்த குழு உணர்வோடு அவர்கள் கடவுள் முன்னால் வளர வேண்டுமானால் அவர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தி இங்கு அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. நீங்கள் இணைச்சட்ட நூல் 6:5 இங்கு தெளிவாக சொல்கின்றது. அதை உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இதுதான். அப்போ உன்னை அன்பு கூர்ந்து உன்னை வெளிக்கொணர்ந்த கடவுளுக்கு அன்பு கூறுவது, உன்னை முழுதுமே அர்ப்பணித்து அன்பு கூற வேண்டும் என்று செய்தி தரப்படுகின்றது. அதுபோல் இந்த செய்திகள் இணைச்சட்ட நூலில் 1:31 வலியுறுத்தப்படுகின்றது, 4:32 முதல் 40 முடிய வலியுறுத்தப்படுகின்றது, 6:4 முதல் 9 முடிய வலியுறுத்தப்படுகின்றது, 7:7 முதல் 13 முடிய வலியுறுத்தப்படுகின்றது, 10:12 முதல் 15 முடிய அதே செய்தி வலியுறுத்தப்படுகின்றது, 13:2 முதல் 4 முடிய அதே செய்தி வலியுறுத்தப்படுகின்றது, 13:36 இணைச்சட்டம் 30ஆம் பிரிவு 6வது சொற்றொடர், 16ஆம் சொற்றொடர், 20ஆம் சொற்றொடர் மற்றும் இணைச்சட்டம் 32:1 முதல் 20 முடிய நூல் முழுவதுமே இந்த செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. கடவுள் தம் பேரன்பால் உன்னை பேரினமாக்கி இருக்கிறார். நீ கடவுளுக்கு உன் முழு இதயத்தோடு அன்பு கூர்வாயானால் நீ செல்கின்ற நாட்டிலே நீ நலமாக வாழ்வாய், உன் வழிமரபினரும் நலமாக வாழ்வார்கள், உங்களுக்கு எந்த குறையும் இராது என்ற அந்த செய்தி தரப்படுகின்றது. இறை அன்பின் அன்பு செயல்களின் ஆழத்தை உணர்ந்து அதற்கேற்ப வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. உன்னை படைத்த இறைவன், உன்னை எகிப்திலிருந்து மீட்ட இறைவன், நீ புனித இனமாக வாழ வேண்டும் என்று சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்த இறைவன், நீ ஒரு ஆட்சி அமைப்பு அதிகாரத்தை கட்டியெழுப்பி ஒரு அரசாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற இறைவன், அதற்கேற்ப உன்னை இவ்வளவு கடவுள் அன்பு செய்திருக்கின்றார் என்றால் அதற்கேற்ப நீ
கடவுள் விருப்பப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியை தரப்படுகின்றது. இந்த செய்தி நமக்கு தருகின்ற செய்தி, நீ மட்டுமல்ல உன் வழிமரபினரும் என்றென்றும் நிலைத்து வாழ்வார்கள் என்ற செய்தி தரப்படுகின்றது. நம்ம விடுதலை எண்ணிக்கை நூலில் பார்த்தோம், மோவாப் சமவெளியில் யோர்தானை கடந்து நாட்டுக்குள்ளே போகிறதுக்குனால, கானா நாட்டுக்குள்ளே போகிறதுக்குனால, அதுக்கு முன்னே உள்ள பெரிய பரந்த மோவாப் சமவெளியில் மோசே தன் உரையாற்றுகிறார். அதோடு அந்த நூல் நிறைவடைகின்றது. எண்ணிக்கை நூல் 36:13 அதை நாம் பார்த்தோம். மோவாபில் மோசையின் மறையுறையோடு இந்த இணைச்சட்ட நூல் தொடர்கிறது. அப்போது எண்ணிக்கை நூல் இணைச்சட்ட நூலும் தொடர்ந்த செய்தியை தருகிறது. இணைச்சட்ட நூல் முழுக்க முழுக்க மோசையின் மறையுறை போல் இருக்கும். கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமான எவ்ரேத்தில் எழுதப்பட்ட நூல் இந்த நூல். அதை தமிழில் போடும்பொழுது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சீராக்கி போட்டிருக்கிறோம். தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது மோசையின் உரை, இஸ்ராயல் மக்கள் நலமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும், இறை அன்பை உணர்ந்து வாழ வேண்டும், இறை அன்பை உணர்கின்றவர்கள் தங்களுக்குள் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துகின்ற நூல் இந்த நூல். இணைச்சட்ட நூல் மோசையின் மரண வாக்கும் போல விவரிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக மோசே தன் மக்களுக்கு என்ன சொல்கிறார், அவருடைய மரண வாக்கு போல விவரிக்கப்பட்டுள்ளது. இறைவனை ஒருபோதும் மறுதலிக்க வேண்டாம், அவரது உடன்படிக்கையின்படி எல்லா மக்களையும் அன்பு கூறுங்கள். உனக்கு அடுத்திருப்பவர் மட்டுமல்ல, உன் நாட்டில் அந்நிய நாட்டிலிருந்து வர்றவன் அந்நியனுக்கும் அன்பு கூர். குறிப்பாக ஏழைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வாழ வழியில்லாதவருக்கும் உதவி கூறுங்கள் என்ற செய்தி அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. எல்லா மக்களையும் அன்பு கூறுங்கள் என்ற செய்தி அதிகமாக இணைச்சட்ட நூலில் அன்பு வலியுறுத்தப்படுகின்றது. இது இஸ்ராயல் வரலாற்றை சுருக்கமாக சொல்கின்றது. ஐநூலின் முடிவாக முத்தாய்ப்பாக இஸ்ராயலின் வரலாற்றை சுருக்கமாக சொல்கின்றது. முந்தைய சட்டங்களில் உள்ளதை மீண்டும் விளக்கின்றது. அந்த சட்டங்களுக்கு விளக்கங்களாக இந்த விடுதலை பெண் நூலிலோ லேவியர் நூலிலோ தரப்பட்ட சட்டங்களுக்கு விளக்கமாக மீண்டும் இது ஒரு சிறப்பான ஒரு உரை போல இருக்கின்றது. எனவே தான் இது 2வது சட்ட நூல் என்று அழைக்கப்பட்டது, இணை சட்ட நூல் என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் டெய்ட்ரானமி என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நினைவுற்றோம் சுருக்கமாக. சாலமோனுக்கு பிறகு நாடு வடநாடு தென்னாடு என்று பிரிந்து போனது. தென்னாட்டில் 2 கோத்திரங்கள், யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள். வடநாட்டில் 10 கோத்திரங்கள். வடநாடு சமாரியா, யாக்கோபு, இஸ்ராயல், எப்ராயிம் என்ற பெயரோடு அழைக்கப்படும். விவிலியத்தில் பார்க்குறோம். தென்னாடு யூதா அந்த பெயரில் மட்டும் அழைக்கப்படும். எருசலேம் யூதா என்ற பெயரில் மட்டும் அழைக்கப்படும். சாலமோன் காலத்திலே மக்கள் தங்களது வரலாறை வாய்மொழியாக பேசியிருப்பதை எழுதி வைங்கன்னு சொன்னான்னு பார்த்துருக்குறோம். அப்போ தென்னாட்டில் யாவே என்ற பெயரில் வரலாற்று எழுதியவர்களும், தென்னாட்டில் குருக்கள் தாங்கள் எழுதிய வரலாறும் உள்ள 2 மரபு தென்னாட்டிலே செழித்து வளர்ந்தது. வடநாட்டிலே ஏலோய் என்ற பெயரிலே கடவுளை சொல்லி அழைத்து வரலாற்று எழுதுவது ஏலோய் மரபு. இன்னொன்று சட்டங்களை விளக்குவது, மோசேயின் சட்டங்களை தெளிவாக விளக்குவது வடநாட்டில். காரணம், வடநாட்டில் யெரொபோவாம் அரசன் வந்த பிறகு, வடநாடு பிரிஞ்ச பிறகு எல்லாரும் எருசலேமுக்கு தான் வந்திருந்தாங்க. வடநாட்டிலேருந்து 10 ஒரு பாகத்தை எருசலேம் ஆலயத்தான் கொண்டு வந்தாங்க. அதை தடுப்பதற்காக அந்த அரசன் என்ன செய்தான், நாட்டின் தென்பகுதியில் பெத்தேல் என்ற இடத்துல ஒரு பொற்கன்றுக்குட்டி ஆலயமும், நாட்டின் வடபகுதியில் தான் என்ற இடத்துல பொற்கன்றுக்குட்டி ஆலயம் வச்சு இனிமே இதான் கடவுளுடைய வாகனம், இது கடவுள் இந்த பொற்கன்றுக்குட்டிகளே இருக்கார், நீங்கள் அதை வழிபட்டால் போதும், எருசலேமுக்கு போக வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி அங்கு சிலை வழிபாட்டை புகுத்தினான். சிலை வழிபாடோடு சேர்ந்து சிலை வழிபாடு நடக்கின்ற இடங்களிலே தேவதாசிகளோடு காம கல்யாட்டங்களில் ஈடுபடுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான். அநீதி அக்கிரமங்கள் பெருகின. இதற்கு எதிராக வடநாட்டிலே உருவாக்கிய ஒரு ஞானிகள் கூட்டம், ஒரு இறைவாக்கினர் கூட்டம் தான் இந்த இணைச்சட்ட நூலுடைய பகுதிகளை எழுதுகின்றது. கடவுள் நமக்கு மோச வழியாக அந்த சட்டம் தந்திருக்கிறாரு. ஆனால் நாம் நாடு பிரிஞ்ச பிறகு, தென்னாட்டிலேருந்து பிரிஞ்சு இஸ்ராயல் என்ற பெயரில் அநியாய கிரமணை செய்துட்டு இருக்கோம், சரியில்லைன்ட்டு அவர்களுக்கு சொல்வதற்காக இந்த பகுதியை எழுதுகின்றார்கள்.
722 வடநாடு அசீரியர்களால் அழிக்கப்பட்டது. அந்த 10 கோத்திரமும் அசீரியர்களால் அழிக்கப்பட்டது. பலர் அசீரியாவுக்கு நாடகெடுத்தப்பட்டார்கள். பல அசீரியர்கள் வட இஸ்ரேல் மக்களோடு கலப்பினமானார்கள். அந்த கலப்பினமானவர்களுக்கு பேர் தான் சமாரியர்கள். அந்த 722 வடநாடு அழிக்கப்படும் பொழுது சிலர் அவர்கள் எழுதின சட்ட நூலை, அந்த விளக்கம் கொடுத்த சட்ட நூலை எருசலேம் ஆலயத்தில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க. எருசலேம் ஆலயத்தில் 100 ஆண்டுகள் எங்கேயோ ஒழிஞ்சு கிடந்தது. கிமு 622 100 ஆண்டுகள் கழித்து யோசியா அரசன், அவன் சின்ன பிள்ளையில் ஐக்கியதனம் பண்ணான், அவங்க தாத்தா அப்பாவை பின்பற்றி. ஆனால் வயதான பிறகு கொஞ்சம் அவன் தெளிவுபட்டு எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தினான். தூய்மைப்படுத்தும் போது இந்த ஒழித்து வைக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட சட்ட நூலை பார்க்குறான். ஒரு நூலை பார்க்குறான். நூலை பார்த்து வாசிக்கிறான். விடுதலை பயண நூலில் லேவியர் நூலில் உள்ள சட்டங்கள் போல இந்த சட்டங்களும் இருக்கின்றன. எனவே அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான், இணை சட்ட நூல், 2ஆம் சட்ட நூல் என்று பேர் கொடுக்குறான். பேர் கொடுத்து அதன் அடிப்படையில் நாட்டில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தான். யோசிய அரசன், நல்ல அரசன், யூத அரசன் நாட்டிலே மறுமலர்ச்சியை கொண்டு வந்தான். அந்த மறுமலர்ச்சி தான் அவர்களை மீண்டும் வாழ வைத்தது. எனவே இந்த இணைச்சட்ட நூல், இந்த சிந்தனையிலே உருவான பெயர் தான் இணைச்சட்ட நூல் பெயர். அது தெரிகிற செய்தி, சில வழிபாடு கூடாது, காமக்கல்யாட்டங்கள் கூடாது, அடுத்தவரை கொலை செய்யக்கூடாது, இப்போது போன்ற சட்டங்களை தந்து நீங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு அன்பு கூர்ந்து வாழின மக்களாக இருங்கள் என்ற செய்தியை தந்து கொண்டே இருக்கின்றது. இணைச்சட்ட நூலின் மைய செய்தி, நடுவ செய்தி அன்பு கட்டளை. இணைச்சட்ட நூல் 6வது பிரிவு 4 முதல் 9 முடிய நீங்கள் வாசிங்கன்னா 4 முதல் 9 முடிய அன்பு கட்டளை தான் இணைச்சட்ட நூல் வலியுறுத்துகின்றது. 6வது பிரிவு 4வது தொடர், இஸ்ராயலரே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் ஒளிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளமாக பட்டகமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளின் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதிவை என்று அந்த அன்பு கட்டளையை, கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு கூர்ந்தார் என்ற அன்பு கட்டளை எழுதி வைக்க சொல்கின்றது. இணைச்சட்ட நூல் 8வது பிரிவு 2 முதல் 5 முடிய, 32வது பிரிவு 1 முதல் 20 முடிய இறை அன்பின் ஆழம், கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்திருக்கின்றார். இணைச்சட்ட நூல் 4வது பிரிவு 7வது பிரிவு வாசித்து பாருங்கள். குறிப்பாக 4வது பிரிவு வாசித்து பாருங்கள். நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு உடன்படிக்கை செய்த கடவுளைப் போல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளைப் போல வேறு எந்த இனத்திற்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆழமாக கடவுளின் அன்பை காட்டுகின்ற ஒரு நூல் இந்த நூல். இதை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்றைக்கு நற்கண்ணிலே நம்மோடு வீற்றிருக்கிறார் கடவுள். நான் உலக முடிவரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் கிறிஸ்து. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று, அதனால தான் நமக்கு பெயர் வந்தது. அப்போ இந்த இணைச்சட்ட நூலில் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு அன்பின் கட்டளை சிந்தனையோடு நாம் வாசிக்க வேண்டும். அடுத்து இணைச்சட்ட நூல் 18வது பிரிவில் அதிகாரபூர்வமாக இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மக்கள். அதுக்கு முன்னாடி இறைவாக்கினர்கள் இருந்தாங்க, அங்கங்கே வழிகாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அதிகாரபூர்வமாக இறைவாக்கினர்கள் ஏற்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சியை இணைச்சட்ட நூல் 18வது பிரிவு 9 முதல் 22 முடிவுள்ள சொற்களில் பார்க்கின்றோம். இணைச்சட்ட நூல் 24வது பிரிவில் மணவிலக்கும் மறுமணமும், அந்த காலத்தில் இருந்திருக்கு. மணவிலக்கும் மறுமணமும் அதற்கான ஒழுங்கல் எழுதப்பட்டிருக்குங்க. அதனால் ஒரு கைம்பெண்ணை ஒருத்தி விதவையானா கைம்பெண்ணானா வாழ்நாள் முழுதும் கைம்பெண்ணாக இருக்க வேண்டிய தேவையில்லைங்கிற ஒரு சிந்தனை அந்த காலத்தில் இருந்திருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600-700 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. பிறகு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் இருந்திருக்கு. 25வது பிரிவு மிக முகாமையானது. ஒரு பெண்ணை கட்டுகின்ற ஒருவன் இறந்து போனால் அடுத்த சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். கைம்பெண் மறுமணம், வாழ்வு கொடுக்க வேண்டும். அதோடு கூட பிறக்க போகிற ஆண் மகனுக்கு அண்ணனின் பெயரை கொடுக்க வேண்டும், அண்ணனின் பெயரை தக்க வைக்கணும். இதை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசுட மக்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கு 7 கணவர் இருந்தார், உயிர்ப்பில் எப்படி இருப்பாங்கன்னா இயேசு கொஞ்சம் மாட்ட பார்ப்பாங்க. எனவே 25வது பிரிவு இறந்த சகோதரரின் மனைவியை மனம் புரிவதை பற்றி சொல்லுகின்றது. அதே செய்தி தான் ரூத் நூலில் பார்க்குறோம் நம்ம 4வது பிரிவில்.
அதே தான் மற்ற 22வது பிரிவில் நம்ம பார்க்குறோம். அடுத்த 30வது பிரிவு நல்லவருக்கு ஆசை, தீயவருக்கு கேடு. இது பழைய ஏற்பாட்டின் சிந்தனை. நல்லவர்கள் வாழ்வார்கள், தீயவர்கள் அழிந்து போவார்கள். தீயவர்கள் கொஞ்ச நாள் செழித்து வாழ்வாங்க, ஆனால் இறுதியில் அவங்க மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு அழிவு வரும் என்ற செய்தி விவிலியம் முழுதும் இருக்கிறது, பழைய ஏற்பாடு முழுதும் இருக்கிறது. குறிப்பாக இடைச்சட்ட நூலில் 30வது பிரிவில் 11வது சொற்றொடர் முதல் வாசிக்கிறோம். நல்லவர்கள் வாழ்வார்கள், ஆசி பெறுவார்கள், தீயவர்கள் கேடு அடைவார்கள் என்ற செய்தி தரப்படுகின்றது. 32வது பிரிவு மோசையின் பாடல், இறுதி பாடல். மோசே கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடி தன் உயிரை விடப்போகிறார். பழைய ஏற்பாட்டு நூலின் விண்ணக தந்தையை நோக்கிய மன்றாட்டு போல இருக்கும். பழைய ஏற்பாட்டில் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாட்டு போல அது அந்த மோசையின் பாடல் இருக்கின்றது. தந்தையின் கரங்களில் அவருடைய விருப்பப்படி தன்னை ஒப்படைக்கின்றார். அடுத்து இறையன்பை பிறரன்பை பற்றி பேசுகின்றார். 34வது பிரிவில் மோசையின் இறப்பை பற்றி வாசிக்கின்றோம். அப்போ இந்த 5 நூல் தொகுப்பு இந்த இணைச்சட்ட நூலோடு முடிகின்றது. அப்போ விடுதலை பண்ண நூல் சொன்னது, தொடக்க நூல் சொன்னது, விடுதலை பண்ண நூல் சொன்னது, லேவியர் நூல் சொன்னது, இணைச்சட்ட நூல், எண்ணிக்கை நூல் சொன்னதெல்லாம் இணைத்து இணைச்சட்ட நூல் முத்தாய்ப்பாக இறையன்பு பிறரன்பை வலியுறுத்தி பேசுகின்றது. நமக்கு இந்த சிந்தனையோடு நீங்கள் இணைச்சட்ட நூலில் வாசித்து பாருங்கள், கொஞ்சம் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.